டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தேசிய நெடுஞ்சாலைகளில் கட்டண சலுகை வழங்க சாலை போக்குவரத்து அமைச்சகம் பரிசீலனை செய்து வருவதாக தெரிகிறது. குறுகிய சாலைகளில் கட்டணம் வசூலிக்கப்படாது, கார்களுக்கு வருட பாஸ் சுமார் 3000 ரூபாய்க்கு கிடைக்கும் என்றெல்லாம் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. சூழல் இப்படி இருக்க சுங்க கட்டணம் குறித்த முக்கிய தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது. இது வாகன ஓட்டிகளுக்கு மிகுந்த மகிழ்ச்சியையும் தந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவில் அடுத்த 2 வருடங்களில் 25,000 கிலோமீட்டர் இருவழி சாலைகளை 4 வழி சாலைகளாக மாற்ற ரூபாய் 10 லட்சம் கோடி முதலீட்டில் திட்டமிடப்பட்டுள்ளதாக சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சர் நிதின் கட்கரி அறிவித்திருக்கிறார். 1.46 லட்சம் கிலோமீட்டர் நீளமுள்ள தேசிய நெடுஞ்சாலைகளில் சுமார் 80,000 கிலோமீட்டர் நீளம் இந்த வகையில் வருவதால் அடுத்த 10 வருடங்களில் இருவழி சாலைகள் விரிவுபடுத்தப் போவதாகவும் தெரிகிறது. அதேபோல தேசிய நெடுஞ்சாலைகள் மற்றும் விரைவு சாலைகளில் சுங்கச்சாவடிகளில் அதிக கட்டணம் செலுத்த வேண்டி வருகிறது என்பதால் பயணிகளுக்கு நிவாரணம் தரும் சாலை போக்குவரத்து அமைச்சகம் 2 திட்டங்களை சமீபத்தில் முன்வைத்திருக்கிறது. 2 அல்லது 2.5 வழித்தடங்கள் கொண்ட குறுகிய தேசிய நெடுஞ்சாலைகளில் கட்டணம் வசூலிக்கப்பட மாட்டாது என்றும், கார்களுக்கு வருடத்திற்கு சுமார் 3000 கட்டணமாக செலுத்தி வரம்பற்ற பயணத்திற்கான அனுமதி சீட்டு வழங்குவதும் என்ற இருவிதமான திட்டங்கள் குறித்த தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த திட்டங்களுக்கு சாலை போக்குவரத்து அமைச்சகம் ஒப்புதல் அளித்து நிதி அமைச்சகத்தின் செலவின துறைக்கு அனுப்பி வைத்திருக்கிறது. மேற்கண்ட 2 திட்டங்களும் பயணிகளுக்கு மிகப்பெரிய அளவுக்கு பலனை தரும் என்றாலும் அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படும் என்று தெரிகிறது. வருட பாஸ்களால் சுங்கச்சாவடி வருவாய் இழப்பு ஏற்பட்டாலும் குறுகிய நெடுஞ்சாலைகளில் கட்டணம் வசூலிப்பதை நிறுத்துவதால் எந்த பாதிப்பும் இருக்காது என்று அதிகாரிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். இப்படிப்பட்ட சூழலில் சுங்க கட்டணத்தை பாதியாக குறைக்க சாலை போக்குவரத்து அமைச்சகம் முன்மொழிந்துள்ளதாக மற்றொரு குட் நியூஸ் வெளியாகியிருக்கிறது. அதாவது 10 மீட்டர் அகலம் கொண்ட இருவழி தேசிய நெடுஞ்சாலையை 4 வழி நெடுஞ்சாலையாக விரிவுபடுத்த உள்ள நிலையில் சுங்க கட்டணத்தை பாதியாக குறைக்க சாலை போக்குவரத்து அமைச்சகம் முன்மொழிந்திருக்கிறது. அந்த வகையில் எப்படியும் 50% தள்ளுபடி இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. நெடுஞ்சாலைகளில் கட்டுமான பணிகளின் போது பயணிகள் சிரமங்களை எதிர்கொள்வதாலும், கட்டுமானத்தின் போது சாலைகளின் அகலம் குறைவதால் சிறந்த சேவை கிடைக்காததாலும் இப்படி ஒரு கட்டண சலுகை எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. தற்பொழுது முன்மொழியப்பட்டுள்ள இந்த கோரிக்கைக்கு அங்கீகாரம் எப்போது கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. நெடுஞ்சாலைகளில் பாலங்கள், சுரங்கப்பாதைகள், மேம்பாலைகள் போன்ற கட்டமைப்புகள் இருப்பதால் சுங்க கட்டணங்களை 50% வரை குறைக்கக்கூடிய விதிமுறைகள் சமீபத்தில் அமலாக்கப்பட்ட நிலையில் மீண்டும் அதேபோல கட்டணம் பாதியாக குறையப் போவதாக தகவல் வெளியாகியிருப்பது வாகன ஓட்டிகளுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தந்து வருகிறது. என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.